இன்றைய தினம் ஒரு சித்தர் கோயிலை நாம் தரிசிக்க இருக்கிறோம். சென்னை ஓயாமார் சாலையில் பரபரப்பான பெருங்குடி உள்ளது நாகமன் அடிகளார் சித்தர் ஆலயம். வைத்திய சித்தர் என்று போற்றப்படும் இந்த அடிகளார் ஸ்தூல மேனியோடு வாழும் போது மட்டுமல்ல, இன்று சமாதியில் சூரிய தியான நிலையில் இருந்தவாறு பக்தர்களுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். காரிய சித்தி, வேதை சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என 4 சித்திகளையும் அடைய பூர்ணமான சித்தவர். ஆறுமுகம் ராஜாமணி தம்பதிக்கு நீண்ட காலமாகியும் மகப்பேறு வாய்க்கவில்லை. மயிலாப்பூரில் வசித்தவர்களுக்கு சித்தர்கள் ஆசையால் ஒரு உபாயம் கிட்டியது. அதன்படி தினமும் திருவெண்காடு பதிகம் பாடி சிவபூஜை செய்து வந்தார்கள். அதன் பலனாக 24/7/1985 சிவ அம்சமாகவே ஒரு பிள்ளை பிறந்தது. சிறு பிராயம் முதலே தமிழிலும் சைவத்தில் பற்று கொண்டு வளர்ந்த நாகமணி அடிகளார் வியாசர்பாடி கரபாத்திரம் சுவாமிகள், வீர சுப்பையா சுவாமிகள் போன்ற ஞானியரின் மடத்துக்கு சென்று பல துறைகளை தரிசித்து அருள் பெற்றார். மாபெரும் பேச்சாளர்கள், எழுத்தாளர், ஞானியர் பலரும் நாகமணி அடிகளாரின் நண்பர்களாக விளங்கினார்கள். ஊவேசா, திருவிகா, வையாபுரி பிள்ளை, துரைசாமி ஐயர், பண்டிதர் வி நடேசர், நடிகர் சாரங்கபாணி ஆகியோர் இதில் அடக்கமாவர். ஆரம்பத்தில் பூஜை பிரசங்கம் என்றிருந்த அடிகளார் பின்னர் ஞான மார்க்கத்தில் மூழ்கி சகலமும் மறந்தார். இறைவனை உணர்ந்த அடிகளார் கோவணம் உடுத்தி சதா சர்வகாலமும் இறை நினைப்பிலேயே மயிலாப்பூர் அரிசிக்காரன் தெருவுள்ள தன் வீட்டு திண்ணையில் தவத்தில் இருந்தார். ஒரு முறை மதுரை செல்ல அடிகளார் ரயிலில் சென்றார். அப்போது வழியில் காட்டு பிரதேசத்தில் தண்ணீர் நிரப்புவதற்காக ரயில் நின்றது. அவ்வேளையில் அடிகளார் இருந்த பெட்டிகள் 2 சிறுத்தைகள் நுழைந்தன. எல்லோரும் பயந்து கதற அடிகளாரை பார்த்தவை மடிகள் வந்து அமைதியாக அமர்ந்தன. சற்று நேரத்தில் வந்த வழியே திரும்பிச் சென்றன. அவற்றுக்கும் புரிந்தது அடிகளாருடைய பெருமை. இப்படி இவர் வாழ்வில் நிகழ்ந்த பல சித்துக்களை சொல்லி கொண்டே போகலாம். அடிகளாரிலும் வந்து நோய் தீர்த்த அன்பர்கள் அநேகம் என்று சொல்கிறார்கள். அதை அவரே உணர்ந்து அதை தீர்த்து வைப்பது வல்லவர் என்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றுவது, நினைத்த இடத்துக்கு சன நேரத்தில் சென்று வருவது எல்லாம் இவருக்கு சாதாரணமானது. எண்ணற்ற சித்திகளை செய்த இந்த சித்தர் 1945ஆம் ஆண்டு ஆவணி பௌர்ணமியில் உடலை உதித்து காய சித்தி அடைந்தார். இவரது ஆலயம் பெருங்குடியில் அமைக்கப்பட்டது. இன்று ஏழை மாணவர்களுக்கான பள்ளியோடு இயங்கி வரும் இந்த ஆலய வளாகம் பலர் குறைகளை தீர்க்கும் தலமாக விளங்குகிறது. இங்கு அளிக்கப்படும் விபூதி உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. நம் வாழ்வையே நல்லபடியாக மாற்றக்கூடியது. ஆகினால் வாழ்வில் ஒரு முறையாவது பெருங்குடி நாகமணி அடிகளார் சித்தர் ஆலயத்தை தரிசித்து பயன்பெறுவோம்.